ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mek'skitchen. இன்றைக்கி அவல் வச்சு ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து டீ போடுற டயத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டை அவல், அதாவது சிவப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். வேக வச்ச கிழங்கு 2 மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், சின்னது. 1 கப் வந்து அந்த சிவப்பரிசி அவல். அப்புறம் வந்து வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது கரம் மசாலா, சாட் மசாலா, இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், உப்பு, இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். இந்த அவல் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தின்னான அவல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா வாஷ் பண்ணால் போதும். நம்ம வாஷ் பண்ணி முடித்ததுமே அது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இன்னும் பட்டாணி, கேரட் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக வந்து இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். மிளகு பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வந்து பிசைஞ்சு விடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக வந்து நம்ம உருட்டிட்டு பால் மாதிரி அப்படியே தட்டிக்க வேண்டியதான், வடை மாதிரி. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணிக்கலாம். இதில் நான் கார்ன்ஃப்ளவர், மைதா எதுவுமே ஆட் பண்ணல, அவ்வளோதான், ஜஸ்ட்டு இவ்வளோ தான். இந்த அவல் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க நன்மை இதில் வந்து இருக்குங்க. நம்ம வந்து இந்த பாடி ஹீட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். காலையில் இந்த அவல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டால் நம்மளுக்கு அன்றைக்கி நாள் பூராமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு கூட நம்ம இந்த அவல் வந்து எடுத்துக்கலாம். இதை டேரெக்டாகவே சாப்பிட்லாம். ஒயிட் அவலும் வருது, இந்த அவல் வருது. இப்போ நிறைய சிறுதானியத்தில் கூட நிறைய அவல்லாம் வருது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி நான் வந்து தட்டி வச்சுட்டேன். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, சேலை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது இப்போ 2 சைடும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு சைடு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அது வந்து பார்த்து திருப்பி போடணும் மெதுவாக. அவ்வளோதான், எவ்வளோ குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே யூஸ் பண்ணல, இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறேன். இப்போ இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் திரும்ப போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு டைம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இது ஒரு பிளேட்டில். ஸோ இப்போது மிச்சமுள்ள பட்டீஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி போட்டு அந்த சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப கம்மியான ஆயிலில் வந்து நம்ம இந்த கட்லெட் வந்து செஞ்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து டொமேட்டோ சாஸ் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நான் வந்து அவல் கட்லெட்டுன்னு சொல்கிறேன். இது அவல் டிக்கின்னு சொல்லலாம், இல்லை அவல் வடைன்னு கூட சொல்லலாம். உங்கள் சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.